பிசினஸ் அட்வென்ச்சர். இந்த புக்கை எழுதினவர் ஜான் ப்ரூக் அவர்கள். புக் பத்திய அறிமுகம். கடந்த 100 வருஷத்துல நடந்த அதிக பொருளாதாரம், நிதி, வணிகம் இது பத்தின சுவாரஸ்யமான தகவலோட தொகுப்பு தான் இந்த புக். வாரன் பஃபெட் பில்கேட்ஸுக்கு கிஃப்டா கொடுத்த புக்கு தான் இது. இந்த பிசினஸ் அட்வென்ச்சர்ஸ் புக்ல ஜெனரல் எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ற உலகத்திலேயே அசிங்கமான கார், பிட்லி இட்லி சூப்பர் மார்க்கெட்டோட வீழ்ச்சி, அதுபோக அமெரிக்க வணிக வரலாற்றுல நடந்த முக்கிய முன்னேற்றங்கள் பத்தி, அதனால என்னென்ன பின்விளைவுகள் வந்துச்சுன்னு இந்த புக்ல தெளிவா பார்க்கலாம். சரி, இப்ப இந்த புக்ல இருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னு பார்க்கலாம். பிட்லி இட்லி சூப்பர் மார்க்கெட்டை வால் ஸ்ட்ரீட் தோற்கடிச்சது எப்படி? பெரிய பெரிய கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் எல்லாமே ஏன் கேலி கூத்தாவே இருக்கு? கம்யூனிகேஷன் எரர் ஒரு கம்பெனியோட ரொம்ப பெரிய ஆபத்தா வந்து முடியறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஏன் அவங்க பவரை யூஸ் பண்றது கிடையாது? நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தியும் கம்பெனிகளோட வீழ்ச்சி பத்தியும் அதோட தாக்கத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஜான் ப்ரூக்ஸ். 1920 இருந்து 1993. இவர் ஒரு பத்திரிகையாளர் அண்ட் ரைட்டர். த நியூயார்க்கர் மேகசின்ல ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க அவர் பிசினஸ் அட்வென்ச்சர்ஸ்ல இருக்கிற மாதிரி நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்காரு. பிசினஸ் அட்வென்ச்சர்ஸ்ல வணிகம், பொருளாதாரம் மற்றும் நிதி இந்த 3 டாபிக் பத்தியான இம்பார்ட்டன்ஸ் இன்சிடென்ட்ஸ் பத்தி விளக்கம் இருந்தாலும், நீங்க கேள்விப்பட்டிருக்காத இன்சிடென்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸா இருந்தாலும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ரிசர்ச் செய்யப்பட்டது. அதை கேட்க சிரிப்பாவும் சிந்திக்க வைக்க கூடியதாவும் இருக்கும். பங்கு சந்தை கணிக்க முடியாதது. 1962வது வருஷத்துல நடந்த புள்ளி விவரத்துப்படி நமக்கு தெரிய வந்தது என்னன்னா, பங்கு சந்தை கணிக்க முடியாததுன்னு. முதலீட்டாளர்கள் பகுத்தறிவாளர்கள்னு தெளிவா தெரியுது. ஒருத்தரால 3 நாளைக்குள்ள எவ்ளோ லாஸ் ஆக முடியுமோ அதை விட அதிகமான பண இழப்பு அந்த வருஷத்துல நடந்துச்சு. ஒருவேளை நீங்க மே 28, 1962ல கோமாக்கு போயிருந்தீங்கன்னா, அதுவும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் போயிருந்தா, மார்க்கெட்ல நடந்த மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியாம போயிருக்கும். 3 நாள் கழிச்சு நீங்க மறுபடியும் முழிக்கும் போது எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலையேன்னு நினைப்பீங்க. ஆனா அந்த 3 நாள்ல எவ்வளவு பண இழப்ப நாடு சந்திச்சிருக்குன்னு, வால் ஸ்ட்ரீட் வங்கியாளர்கள் எவ்வளவு மோசமா நடந்துகிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. முதலீடு செஞ்ச அத்தனை பேரும் ரொம்ப சோகமான மனநிலையில இருந்தாங்க. ஆல்ரெடி 6 மாசம் ஷேர் மார்க்கெட் டவுனுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு தெளிவான நிலைக்கு வந்த அந்த மார்க்கெட்ல அன்னைக்கு நிறைய ஸ்டாக் வாங்கலும் கொடுக்கலுமா வர்த்தகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. கைமுறையாலேயே மத்திய வர்த்தகம் எல்லா ஷேர்ஸையும் சரிபார்த்து கொடுக்கற காலமா அது இருந்துச்சு. எல்லா ஷேர்ஸோட விலைய சொல்லவே ரொம்ப தாமதமாச்சு. ஒரு ஷேரோட ரேட் சுமார் 45 நிமிஷம் தாமதமா வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால முதலீடு செஞ்சவங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அடுத்த ஷேரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இருந்த ரேட் மாறி போயிட்டு இருந்துச்சு. அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேரு தங்களோட பங்கு விக்கிறதுக்கு முன் வந்தாங்க. உடனே விலையும் சரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்கள சேஃப்கார்ட் பண்றதுக்காக ஷேர்ஸ் வித்தாங்க. ஆனா அதனால கிட்டத்தட்ட $20 பில்லியன் ஸ்டாக் மார்க்கெட் மதிப்பு இழந்துச்சு. இந்த சம்பவம் உணர்ச்சியை தூண்டியதுனால நடந்துச்சுன்னு சொல்றாங்க. டவ் ஜோன்ஸ் குறியீடு 500 புள்ளிகளுக்கு கீழே போகாதுன்னு திட்டவட்டமா சொல்ல, உடனே எல்லா முதலீட்டாளர்களும் அதுக்கு அடுத்து விலை உயரும்னு நினைச்சு பங்குகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. வர்த்தகத்திலயும் 3 நாளைக்கு அப்புறம் விலை மீட்டெடுக்கப்பட்டுருச்சு. இந்த மாதிரி சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு காரணத்தை தேடிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி ஆச்சுன்னு. ஆனா வர்த்தகம் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கைய வச்சது. இந்த ஸ்டாக் மார்க்கெட் மதிப்பை கவர்மெண்ட் கண்டினியூஸா கவனிச்சிட்டு வரணும்னு. அதோட இல்லாம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட மனநிலை எப்படி இருக்கு, என்ன மாதிரி வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் அரசாங்கம் கவனிச்சுக்கிட்டே வரணும். இல்லனா இதே மாதிரி சம்பவம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் அந்த கோரிக்கை. இந்த மார்க்கெட் கணிக்கவே முடியாதுன்னு சொன்னதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஜேபி மோர்கன் மார்க்கெட்டை கணிக்க முடியும் அப்படின்னு ஒரு வரியில சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் விலை மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒண்ணுதான் இங்க கணிக்க கூடியது. ஃபோர்ட் எட்சலின் கதை. ஃபோர்ட் எட்சல் பத்தி எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1950ல ஃபோர்டோட முக்கியமான தயாரிப்பு இருந்துச்சு. அது அவங்க உருவாக்கின கார் தான். ஆனா அதுதான் வரலாற்றோட மிக மோசமான கார், அப்புறம் அருவருப்பான கார்னு பேர் வாங்குச்சு. ஒரு வெற்றிகரமான நிறுவனம் எப்படி இவ்ளோ மோசமா தோத்துது? அங்க இருக்க சந்தைய அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதுதான் அதுக்கு முக்கிய காரணம். 1955வது வருஷம் அமெரிக்கா ஆட்டோமொபைல் சந்தையில வளர்ந்துட்டு வந்திருந்த நேரம் அது.
அங்க இருக்க குடும்பங்களோட வருமானம் அதிகரிச்சிட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்சம் விலை அதிகமான காரை வாங்க எல்லாரும் ஆர்வமா வந்தாங்க. ஆனா ஃபோர்ட் ரொம்ப கம்மியான விலை உள்ள லோ லெவல் காரை வித்துக்கிட்டு இருந்துச்சு. இத மாத்தி அமைக்க ஃபோர்ட் எட்சல் நிறுவனத்தை தொடங்கினாரு. ஆனா துரதிர்ஷ்டவசமா 1958ல எட்சல் அறிமுகமான நேரத்துல சந்தையில மதிப்பு குறைய ஆரம்பிச்சது. பொருளாதார சரிவு வர ஆரம்பிச்சது. இதனால அங்க இருக்கிற மக்களோட ரசனை மாற ஆரம்பிச்சது. எல்லாரும் இப்ப கம்மி விலைக்கு காரை வாங்க ஆவலா முன் வந்தாங்க. இது முதல் காரணம். தோல்விக்கான இரண்டாவது காரணம் பயங்கரமான எதிர்பார்ப்ப மக்கள் கிட்ட முன்னாடியே ஏற்படுத்தினதுதான். எட்சலை உருவாக்கி வெற்றிகரமா வெளிக்கொண்டு வர மொத்தமா $250 மில்லியன் செலவு செஞ்சாங்க. அந்த காலத்துல இதுதான் மிக விலை உயர்ந்த திட்டமா இருந்துச்சு. ஃபோர்ட் மார்க்கெட்டிங்க ரொம்ப டீப்பா செய்ய ஆரம்பிச்சாரு. இதனால மக்கள் கிட்ட முன்னாடியே பயங்கரமான எதிர்பார்ப்ப கிளப்பி இருந்துச்சு இந்த எட்சல் கார். அதோட நிறையவே சலசலப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. எல்லாரும் வரப்போற அந்த காரை பத்தியே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா காரை லான்ச் பண்ண அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஏமாற்றம். மக்கள் அந்த கார் புரட்சிகரமா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த கார் வழக்கம் போல எல்லா கார் மாதிரி தான் இருந்துச்சு. தோல்விக்கான மூன்றாவது, அதாவது கடைசி காரணம் தரமில்லாத கார். ஃபோர்டு உளவியல் ஆராய்ச்சி செஞ்சு யாருக்கு நம்ம கார் போய் சேர போகுதோ அதுக்கேத்த மாதிரி காருடைய வடிவத்தை உருவாக்குனாங்க. ஆனா இந்த ப்ராசஸ்ல காருடைய தரத்தை அவங்க பார்க்க மறந்துட்டாங்க. கார் வெளிவந்த அப்புறம் பிரேக் சரியா பிடிக்கல. ஒரு சின்ன மேடு பள்ளத்துக்கே கார் குதிக்க ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட குறைகள் மக்கள் கிட்ட அதிகமா இருந்துச்சு. இப்படி மக்களுக்கு தரமில்லாத ஒரு தயாரிப்பை கொடுத்ததால இதுவும் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருச்சு. ஆனா எட்சல் டோட்டலா ஒரு வீணான கார்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. மக்களுக்கு உண்டான எதிர்பார்ப்பை அது பூர்த்தி செய்யல, அவ்வளவுதான். மத்தபடி சிறந்த கார்ல அதுவும் ஒண்ணு. ஜெராக்ஸின் கதை. 1960ல தானியங்கி நகல் இயந்திரத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. அதை உருவாக்குன ஜெராக்ஸ் சட்டுன்னு மார்க்கெட் லீடர் ஆனாங்க. ஆனா சில வருஷத்திலேயே அந்த நிறுவனம் பயங்கரமான சரிவு சந்திச்சாங்க. அப்படி என்ன சரிவுன்னு தான் இந்த பகுதியில பார்க்க போறோம்.